நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவது மிக்க மகிழ்ச்சி. ஷிரடி சாய்பாபாவின் அற்புதங்கள். ஏன்னா பாபாவின் அற்புதங்கள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட 11 வருட அனுபவம் பாபாவின் மீது இருந்த பக்தியினால், அதன் மூலம் வாழ்க்கையில் நான் பெற்ற இன்பங்களும் பாடங்களும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் எவ்வாறு மீண்டெழுந்து வரணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. சரி, எவ்வளவோ குருமார்கள் இருந்தும் கடவுளுக்கு நிகராக ஷிரடி சத்குரு சாய்பாபாவை ஏன் எல்லாரும் அப்படி பார்க்கணும்? நிறைய பேர் இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாட்களை பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையுமே எவ்வளோ தூரத்துக்கு பாபாவின் பக்தர்கள் பாபாவின் மீது அளவிட முடியாத அளவிற்கு நம்பிக்கை வைத்திருந்தாலும், அது ஒரு பக்கம் இருந்தாலும், சிலர் அந்த நம்பிக்கையை குலைக்கும் வண்ணம், அதாவது நம்பிக்கையை கேலி கிண்டல் செய்வது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக ஒரு டைம் பாஸ் மாதிரி. ஒரு மைக்கு கிடச்சதுன்னா எதுனாலும் பேசலாம் அப்படிங்கிற சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி போன்ற அவதூறுகளை பரப்புவது அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது பாபாவுடைய பக்தர்களை கேலி செய்வதும், அவரை ஏன் கும்பிட்றீங்க, வேறு கடவுள் இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் முன்னேற்றத்தையும் ஒருத்தர் அடைஞ்சிக்கிட்டே இருக்கான்னு வச்சிங்களா, கூட இருக்கிறவன் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் வாழ்க்கையில் பலதரப்பட்ட எல்லா திசைகளிலிருந்தும் ஒருவன் பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பொறாமை வரத்தான் செய்யும். இந்த பொறாமையின் வெளிப்பாடு தான் அவர்கள் பேசக்கூடிய அந்த ஏளனமான பேச்சு. மறுபடியும் அவ்வளவு குருமார்கள் இருந்தபோது பாபாவிற்கு முன்னால் வீழ்ந்து நமஸ்கரித்து ஒருவன் ஷிரடி சத்குரு சாய்பாபாவை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் எவ்வாறு அவன் மாற்றம் அடைகிறான் அப்படிங்கிறது அனைத்து பாபா பக்தர்களுக்கும் தெரிந்திருக்கும். இது தெரியாதவர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது என் வாழ்நாளில் நான் பார்த்த விஷயங்களை இங்கு பதிவிடுகிறேன். ஒரு கட்டுமான பணி அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது கஷ்டம் அப்படின்னு எங்கே இருக்கும் அப்படின்னா, முதலில் அஸ்திவாரம் தோண்டி கட்டிடம் என்றால் என்ன அப்படின்னு ஒருவன் முதலில் ஆராய்ந்து எல்லா ரிசர்ச் என்னென்ன பண்ணணுமோ எல்லா விதமான ஆராய்ச்சியும் பண்ணி முதலில் ஒரு கட்டடம் எழுப்பியவனுக்கு அது மிக 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 கடினமான ஒரு வேலை. ஆனால் அதை பின்பற்றுவருக்கு, இப்போ காலேஜில் பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் படித்த ஒரு மாணவனுடைய ப்ராஜெக்டை எடுத்து தேர்ட் இயர் படிக்கிறவன் அடுத்த வருஷம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எண்ணங்கள் வரும். அது மாதிரி முதலில் யார் ஒருவன் ஒரு சரியான பாதையை பிடித்து, நான் சொல்வது இந்த கட்டிடம், ஒரு அருமையான ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் வசிக்க தொடங்கும் பொழுது பின்வரும் பொறியாளர்களோ இல்லை கான்ட்ராக்டர்களோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மளும் கட்டணும் அப்படின்னு கட்டுறதுக்கு மிக எளிமையாக கிடச்சிருக்கும். ஏன்னா தெரியாத இருக்கும் பொழுது என்ன இருந்தது, வெறும் கூரை வீடு, வெறும் குழி தோண்டி 4-5 கல் சைடில் அடுக்கி வச்சு, செங்கல்கள் இல்லை ஒரு சதுரமான கல் அடுக்கி வச்சு மனிதன் அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ நாளடைவில் என்னாச்சு, நல்ல சுண்ணாம்பு கட்டிடங்கள், வலுவான கட்டிடங்கள் எழுப்ப ஆரம்பித்தாங்க. அதை பார்த்து பின்னால் என்னாச்சு, சிமெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பல பரிமாணங்கள் கட்டுமான பணியில். அதுபோல் 1800களிலிருந்து 1918 வரை ஷிரடியில் வாழ்ந்த ஷிரடி சத்குரு சாய்பாபா அந்த ஊர் மக்களுக்கு மட்டுமே தெரிந்தது மட்டுமல்லாமல், இவர் ஒரு பெரிய குரு என்பதும், இவரிடம் சென்றால் பலவிதமான மனிதர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிறது என்றும், பாபாவின் முன்னால் யார் ஒருவர் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த அனைத்து பிரச்சனையிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறான் என்ற இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இந்தியா முழுவதும் பரவி இருந்தது. அப்போ என்ன ஆகும்னா, நான் முதல்ல சொன்ன அந்த கட்டுமான பணி, ஒருவரை பின்பற்றுவது மிக 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 எளிது. யார் அதில் முதலில் அந்த பாதையில் சென்றவர் நல்லவராக இருந்தால், அவர் நன்கு வாழ்ந்திருந்தால், அவர் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருந்திருந்தால், எல்லா பொருளும் செல்வமும் பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருந்தால், அவர் எந்த பாதையை பின்பற்றி சென்றாரோ அந்த பாதையை பின்பற்றி செல்வதற்கு நாமும் முயற்சி செய்வோம். இதுவும் அதுதான். அப்போ சாய்பாபாவினுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்து அவர் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒருவன் வாழ்க்கையில் மாற்றம் அடைகிறான் என்ற விஷயம் தெரிய என்ன ஆகும்,
கண்டிப்பாக மக்கள் அவர்கள் பின்னாடி சென்று கொண்டே தான் இருப்பார்கள். அப்போ இதனால் நான் மற்ற குருமார்களை குறை கூறுவதா அப்படின்னு அப்படிலாம் இல்லை. ராகவேந்திர சுவாமிகளுக்கு இன்னும் எத்தனையோ பக்தர்கள். நடிகர் ரஜினிகாந்த் சார் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் இன்னமும் ராகவேந்திர சாமியுடைய புகைப்படம் உண்டு, பூஜிக்கிறார், சீடராக தான் இன்னமும் இருக்கிறார். அப்போ யார் ஒருவர் நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குருமார்களையோ ஒரு ஆசிரியர்களையோ காணும் பொழுது அவர்களை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பது தான் நம்முடைய மனதில் உதிக்கும் ஒரு ஆசை. இதுதான் சீரடி சத்குரு சாய்பாபாவிடமும் நடந்தது. இங்கே போன எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு மாற்றம் கிடச்சிது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி மனசார வேண்டி பார்ப்போமே அப்படின்னு வேண்டுறதுக்கு உண்டான முயற்சியோ இல்லை பாபாவுடைய ஃபோட்டோவோ இல்லை தன் ஊரில் பக்கத்தில் இருக்கும் பாபாவுடைய கோவிலுக்கு சென்று பாபாவை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தன்னுடைய பிரதான சீடனாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பித்திருந்தால் கண்டிப்பாக அவர் தொடர்ந்து பாபாவைத்தான் பின்பற்றி கொண்டிருப்பார். அப்படித்தான் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, அவர்கள் நண்பர்களும் சரி, அவரை யார் ஒரு மனிதராகவோ இவர் வாழ்நாளில் இந்த இடத்திலிருந்து இந்த உயரத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் பொழுது அவர்களும் அவரை பின்தொடுவார்கள். அதுதான். ஏன்னா இப்போ என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வழிப்போக்கு ஒரு மகான் என்னை பார்த்து சீரடிக்கு சென்று வா, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பல இன்னல்களுக்கு அப்புறம் பல வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து பாடங்களை தெரிந்து கொண்டு சீரடி மண்ணில் கால் வைத்த நாள் முதல் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு போவோம், நண்பர்கள்ட்ட சொல்லுவோம், யாராவது பிரச்சனை இருந்தாங்கன்னா போய் சத்குரு காலையில் நமஸ்கரித்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நிறைய பேர் பின்பற்றி இருக்கிறார்கள். நான் போகிறேன் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்றங்கள் கிடைத்திருக்கும். இது நான் அப்படிங்கிறது பாபாவினுடைய பக்தர், அது நான் அப்படிங்கிற எத்தனையோ நாம் அங்கே இருந்திருப்போம். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை நடக்கும் பொழுது அவர் பின்பற்றுகிறார் என்றால் அவருடைய நம்பிக்கை. அப்போ அவர் பாபாவை பின்பற்றினா கடவுள் இல்லை அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. பாபாவினுடைய ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் ஹேமத் பந்த் எழுதின புக்கை ஒருவன் படித்திருந்தால் சீரடி சாய்பாபா அப்படின்னா யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருக்கும். தெரிந்த பின்னாளில் ஒரு புறம் பேசுவதோ ஒரு ஏளனமாக பேசுவதோ தவறு என்பதை உணர்ந்து கொள்வார்கள். பிடித்திருந்தால் வணங்குங்கள், இது கட்டாயம் கிடையாது. யாராக இருந்தாலும் இல்லை நான் இங்கே போய் சாய்பாபா கோயிலில் போய் உட்காந்துருக்கிறேன், நான் பாபாவை முழு பக்தனா அவருடைய குருவாக நான் பாபாவை பெரிய குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய விருப்பம், இது கட்டாயம் கிடையாது. மற்றவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று பின்பற்றுவதும் பற்றாததும் அவரவர்களுடைய கர்மவினை. எப்படி திருப்பதி கோவிலுக்கு அதாவது ஏழுமலையானை பார்ப்பதற்கு நாம் என்னதான் நினைத்தாலும் செல்ல முடியாது. ஏழுமலையான் கூப்பிட்டா தான் முடியும், அந்த வெங்கடாச்சலபதி கூப்பிட்டா தான் அங்கே போக முடியும். இல்லை எத்தனையோ பேர் டிக்கெட்டை எடுத்து பஸ்ஸில் ஏறி இறங்கினவர்களும் உண்டு. கீழ் திருப்பதி வரைக்கும் போய் மேலே போக முடியாமல் திரும்பி வந்தவர்களும் உண்டு. அது விதி. ஆனால் சத்குரு அப்படிங்கிறவர் அவர் நினைச்சாதான் நீங்கள் பாபாவினுடைய பக்தராக முடியும். அவர் நினைத்தால் மட்டும்தான் சீரடிக்கு செல்ல முடியும். அதுதான் வாழ்க்கையில் ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிறது. மதத்தை எல்லாம் கடந்து நீங்கள் மதத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா இதற்கும் அதற்கும் குழப்பம். அந்த மதத்தை விட்டுருங்க. ஏன்னா மதத்தை பிடிச்சவங்க யாருமே இன்றைக்கி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. முதலில் மனிதனாக பிறந்த நாம் முதலில் மனிதனாக வாழ வேண்டும். அதற்கு ஒரு குருவின் ஒரு உபதேசம், ஒரு குருவின் வழிகாட்டி மிக முக்கியம். அது அந்த குருவிடம் எத்தனையோ அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு 1918 பாபா மகா சமாதி அடைந்திருந்தாலும் அதற்கப்புறம் இன்னையோட கிட்டத்தட்ட 100 வருடங்களாக எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ மாநிலங்களில் மேலை நாடுகளில் அவருடைய புகைப்படம் இன்னும் அங்கங்கு வசித்து கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தின் மூலம் பாபா அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய நம்பிக்கை. சீரடியில் கொடுக்கப்படும் அந்த உதி உடலில் இருக்கும் அனைத்து வியாதியையும் போக்குகிறது அப்படிங்கிறது பாபாவினுடைய பக்தர்களின் நம்பிக்கை. அப்போ ஒருத்தர் அவ்வளோ ஈஸியாக ஒருவருடைய காலை பிடிக்கிறான் என்றால் அவன் ஆராயாமல் அந்த வேலையை செய்ய மாட்டான். அதனால் ஏளனம் செய்வதை விட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முன்னேறியவர்களின்
பாதையை பின்பற்றுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு ஏதாவது பாதை இருந்தால் அதை சொல்லுங்கள், மற்றவர்கள் பின்பற்றட்டும். இது சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்த ஒரு காணொளி. ஏன்னால் பாபா பற்றி பேசணும் என்றால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முடிந்தவரை ஒவ்வொரு வாரமும் ஒரு காணொளியை இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ட்ரஸ்ட் யூடியூப் சேனல் மூலம் பதிவேற்றம் செய்ய முயற்சிக்கிறோம். கடைசி வரைக்கும், அதாவது முழுமையாக காணொளியை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பிடித்திருந்தால் இது போன்று உங்களை சுற்றி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.